3 வருஷமா லவ் பண்ணி, பொண்ணாவே ஒரு வீட்ல வாழ்ந்து, அப்புறம் பிரியறது இட்ஸ் நாட் ஈஸில. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் லவ் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த நபருடைய ஹேபிட் நமக்கு ஆயிடும். காலையில எந்திரிச்சதுலேருந்து, நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த நபர் கூடயே, அவங்க கம்பெனிலேயே நம்ம எல்லாமே பண்றோம். எஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோ, ஹீரோயினும் இப்ப இருக்காங்க. வெல் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் லைஃபே காலின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அண்ட் அப்படிதான் நாட்களும் போகுது. அண்ட் ஒரு நாள் ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை பார்த்து, சார் உங்களுடைய ஷோல்டர் பெயின் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் மேம் அப்படின்னு அவனும் சொல்கிறான். நீங்கள் இப்போ ஃப்ரீனா நம்ம ட்ரிங்க்குக்கு போகலாமான்னு கேட்க, போகலாமேன்னு சொன்னதும் 2 பேரும் போகிறாங்க. அதே சமயத்தில் அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அப்படி என்ன தப்பு பண்ணேன் நான்? ஆஃப்டர் ஆல் ஃப்ளிக் தானே, அதுக்காக இப்படி பண்ணுறான்ற மாதிரி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்காரியும், நீ ஃப்ளிக் பண்ணது அவளுடைய நெற்றில இல்லை இதயத்தில் அவள் ஃபீல் பண்ணான்னு சொன்னதும், ஆர் யூ மேட்? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ப்ராக்டிக்கலாக பேசுன்னு ஹீரோவும் கேட்க, எஸ். ஒரு சீக்ரெட் சொல்லவா? ஆக்சுவலி முன்னாடி எனக்கும் மேலே க்ரஷ் இருந்தது. ஆனால் நான் கன்ஃபஸ் பண்ணதே இல்லை. ஏன்னு தெரியுமா? பிகாஸ் நீ ஒரு செல்ஃப் சென்டர்ட் மேனாக இருக்குன்றது நான் ரியலைஸ் பண்ணேன். நமக்கு சரிப்பட்ட வர மாட்டான்னு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டா. இப்போதான் அவ அதை ரியலைஸ் பண்ணுறா. புரியுதா அப்படின்னு கேட்க, ஆஹா, உண்மை என்னன்னா அவளோட வாழ்க்கையில வேற ஒருத்தன் வந்துட்டான், அதனாலேயே அவ பிரேக்கப் வேணும்னு நிக்கிறான்னு சொல்றான். இவனை திருத்தவே முடியாதுன்னு ஃப்ரெண்டுக்காரியோ யோசிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அண்ட் செகண்ட் ஹீரோ ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோ, சார் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, ஆக்சுவலி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்க, எதுவுமே உங்களால் மறைக்க முடியாது போல், அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி மாட்டிக்கிறீங்க. பட் நான் சொன்னதுலேருந்தே நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நல்லபடியாக நடந்துட்டீங்க. அண்ட் அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி தேங்க் பண்ணும்போது, நீங்கள் என்னை டிரான்ஸ்பரண்ட்னு சொன்னதுனாலேயே நான் அதை சொல்லியே ஆகணும். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் நினைக்கிறது உங்ககிட்ட சொல்லணும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சேச்சா, நீங்கள் இப்போ ஏதாவது இதுக்கு பதில் சொல்லணுமோ இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நான் சொல்ல, எனக்கு உங்களை பிடிக்கும்ன்றதை மட்டும் தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஏன் எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவ கேட்க, பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஆனஸ்டாக இருக்கீங்க, ஃபீலிங்ஸ் இல்லைன்றது ரொம்ப பொலைட்டாக சொல்லிட்டீங்க, மித்தவங்க மாதிரி ஃபீலிங்ஸோட விளையாடல. ஆக்சுவலி நான் அது உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாமல் எப்படி நோ சொல்கிறதுன்னு. அதுக்கப்புறம் சொல்லணும்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப நல்லா பழகுறீங்க, அப்புறம் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோயினுக்கு ஷாக் அடிக்குது. இதை அவ எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க அங்கே கிராஸ் பண்ணுற ஹீரோவும் இவங்கள பார்த்துடுறான். பார்த்தவனுக்கு செம்ம வெறி ஏறுது. என்ன நினச்சானோ நேர வந்து வெறியோட ஹீரோயினுடைய நெற்றில மறுபடியும் ஃப்ளிக் அடிக்கிறான். ஓ மை காட், வாட்ஸ் ராங் வித் திஸ் மேன் அப்படி தானே நமக்கும் தோணுது. மறுபடியும் அவளை ஃப்ளிக் பண்ண ட்ரை பண்ண இந்த தடவை செகண்ட் ஹீரோ தடுக்கிறான். ஹலோ, உன்னுடைய வேலை என்ன, அதை மட்டும் போய் பாருன்னு இவனும் சொல்ல, ஹீரோயினும், சார் வாங்க நம்ம இங்கே இருக்க வேணாம் போயிடலான்னு கூப்பிட, எங்கே போகிற, இன்னும் 2 ஃப்ளிக்கு பாக்கி இருக்குன்னு இவன் சொன்னதும் ஸ்டன்னான ஹீரோயினும் யோசிக்கிறான். அண்ட் விஷயம் என்னென்னு நமக்கு காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ ஹீரோயின் ஒரு ட்ராமா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஃப்யூச்சரில் ஒரு வேளை நமக்கு வேறு ஒருத்தவங்க மேலே லவ் எதுவும் வந்துருச்சோ, ஃபீலிங்ஸ் எதுவும் வந்துருச்சோன்னா நம்ம ஏமாற்றக்கூடாது, சரியா, ஆனஸ்ட்டாக சொல்லிடணும், ஓகேவா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் ஓகே டீல், நம்ம ஒன்று பண்ணலாமா, யாருக்கு வேறு ஒருத்தர் மேலே ஃபீல் வருதோ அவங்களுக்கு நம்ம 3 தடவை ஃப்ளிக் தட்டி விட்டு நீ தப்பு பண்ணுற மாதிரி வார்ன் பண்ணலாம், ஓகேவா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ ப்ரெசன்ட் டேல இதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோயினோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ, நாளைக்கு நம்ம பேசலாம், நீ போன்ற மாதிரி சொல்ல முடியாது. பிரேக்கப்கான ரீசன் என்னன்னு அவ்வளோ யோசித்தேன், எனக்கு எதுவுமே புரியல, ஆனால் இப்போ தான் புரியுதுன்ற மாதிரி சொன்னதும் பிரேக்கப்பா அப்படின்னு செகண்ட் ஹீரோவும் முழிக்கிறான். இதுக்கு மேலே நம்ம பேசுறது வேஸ்ட்டுனா இவன் பிரச்சனை பண்ணாமல் விட மாட்டான் போலன்னு இவ்வளோ நெற்றியை காட்டி, சரி அடிக்கணும் தானே அடிச்சுட்டு போன்ற மாதிரி சொல்ல, செகண்ட் ஹீரோ மறுபடியும் தடுத்தி, இல்லை 2 ஃப்ளிக் தானே நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொன்னதும் ஹீரோவுக்கு செம்ம காண்டாது. அவனும் அந்த வெறியோட 2 தடவை சுண்டி விட்டுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவ செகண்ட் ஹீரோவை எழுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். எதுக்காக நீங்க இப்படிலாம் பண்றீங்க சார், நீங்க ஏன் ஃப்ளிக் வாங்கணும்னு கேட்கா, ஏன்னா நீங்க ஹர்ட் ஆறது என்னால பார்க்க முடியாது. சரி நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க, எப்படி தனியா போவீங்க, நான் வேணா விட்டுறவான்னு கேட்க, இல்ல நானாவே போய்க்கிறேன்னு அங்கிருந்து போயிடுறான். அவளுக்கு இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குன்னு ஃபீல் பண்றான். ஹீரோவுடைய இந்த சைடு அவ இப்ப வரைக்கும் பார்த்ததே இல்லைன்றதும் உணர்றா. அடுத்த நாள் காலையில நல்லா ரெடி ஆயிட்டு ஹீரோவை மீட் பண்ண போறான். என்னாச்சு உனக்கு, நேத்து வரைக்கும் பிரேக்கப் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி ரெடி ஆயிட்டு மீட் பண்ணவான்னு கூப்பிடுறேன்னு கேட்க, நேத்து அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு இவ சொல்ல, ஆமா நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ பண்ணது அதை விட பெரிய தப்பு. ஸோ 2 பேரும் தப்பு பண்ணோம், இப்போ டேலி ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் ஓகே தானே, நம்ம மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கோன்னு கேட்க, இல்லை
நான் அவரை லவ் பண்ணல. நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நான் எப்படிப்பட்டவளா இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா உன்னை சீட் பண்ணதே இல்ல. அப்படியா? அப்போ லவ் பண்ணலையா? ஓ! நான் தான் தப்பா கணக்கு போட்டேனோ! அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப ஹாயா அண்ட் கூலா பேச, ஹீரோயின் ரொம்ப சின்சியரா பேசிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி நான் உன்னை லவ் பண்ணேன். அது உண்மைதான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வருது. ஆனா எப்ப ஸ்டாப் பண்ணேனே எனக்கு தெரியலன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே மூஞ்சி அப்படியே வாடி போயிருது. என்ன சொல்ல வரா இவா அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். அப்ப லவ் பண்ணாம எதுக்காக என் கூட இருக்கணும்னு இவன் கேட்க, தெரியல. எனக்கு உன் கூட இருக்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிச்சிருந்தது. எப்படி சொல்ல, ஒரு ஹேபிட் மாதிரி. ஹீரோ நக்கலா சிரிக்க, சரி விடு, நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதில்ல. பட் நீ அப்படி நடந்திருக்க கூடாது, நல்லபடியாக முடியட்டோன்னு அஃபீஷியலாக பிரேக்கப் பண்ண தான் இங்கே கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்படி அவள் போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அவளை நிறுத்தி, ஏய் நீ என்ன தான் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியல. சும்மா ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. பிரேக்கப்கான காரணம் நீ அவனை லவ் பண்ணுற, அதான். உன்னோட ஆக்ஷன்ஸை ஜஸ்டிஃபை பண்ண தானே வந்திருக்கேன்ற மாதிரி கத்தா. என்ன நானா நடிக்கிறேன்? இந்த 3 வருஷத்துல ஒரு தடவையாவது என்னை லவ் பண்றேன்னு சொன்னியா நீ? என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட்ற, எங்க போலான்னு எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நீ பண்ணியிருக்கிறியா? மழை பெய்யும் போது ஒரு தடவையாவது என்னை நினையாம பாத்துக்கிட்டியா? குறை சொல்றது, மட்டும் தட்டுறது, நான் பார்க்கணும்னு ஆசைப்படும் போது கூட நீ என் வீட்டுக்கு கூட வந்ததில்ல. என்ன வீட்டுக்கு வரலையா? எத்தனை தடவை வந்திருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, ஓ எஸ் வந்திருக்கிறதா, ஆனா எப்பெல்லாம் நீ எஸ்சிஎக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டியோ அப்போ மட்டும்தான் என்னை தேடி வந்திருக்கிறேன்னு சொல்றான். சரி இது எல்லாத்தையும் விடு, ஆனா லவ் பண்றவங்க ஒருத்தரை ஹர்ட் பண்ணி சந்தோஷப்படுற ஒரு ஆள் நீயா தான் இருப்ப. இனிமேலாச்சும் லைஃப்ல நீ யாரையாவது லவ் பண்ணனா தயவு செஞ்சு இந்த மாதிரி நடந்துக்காத. இது உனக்கு ஒரு பாடமா தான் இருக்கும். கண்டிப்பா நீ இதை பத்தி யோசிப்பேன்னு நம்புறேன். இனிமேல் நம்ம ஒருத்தரை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்த ஹீரோயின் செகண்ட் ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறான். அப்புறம் 2 பேரும் உள்ள ஆஃபீஸில் போயிட்டு பேசுகிறாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? பெயின் இன்னும் குறையிலையான்னு கேட்க, அது 2 ஃப்ளிக் தானே, அதெல்லாம் சரியா போச்சுன்னு சொன்னதும், அட இல்லை நான் அதை பற்றி கேட்கல, உங்கள் ஷோல்டர் பெயினை பற்றி கேட்டேன். அதெல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல, மறுபடியுமான்ற மாதிரி ஹீரோயினை முழிக்க, இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, என்னுடைய அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் என்னுடைய அப்பா ஆவரேஜாக தான் இருப்பாங்க. அதனால பார்க்குறவங்க எல்லாரும் இவங்க மேட்ச் சரியில்லையே, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன வயசா இருக்கும்போது எனக்கும் அதே டவுட் வந்து நானும் அம்மா கிட்ட எப்படிமா கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்க, ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டு என்னால் நம்ப முடியல. அதனால நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்பா கிட்ட மறுபடியும் போய் கேட்டேன். அவங்களும் அதே காரணத்தை தான் சொன்னாங்க. ஓகே, இப்போ அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு இவ கேட்க, 2 பேருமே இன்னும் சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அண்ட் இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா மக்களே? ஊர் உலகம் என்ன சொன்னா என்ன, நம்ம பார்ட்னர் கூட சந்தோஷமா இருக்கோமா, அதுதான் நமக்கு முக்கியம். ஜஸ்ட் பிகாஸ் அடுத்தவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்றதுக்காக நம்மளோட சந்தோஷத்தை இழந்துடக்கூடாதுன்னு தான் சொல்ல வரான். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் ஃப்ரெண்டை மீட் பண்ணி இவங்க பேசினது எல்லாத்தையும் சொல்ல, ஓ மை காட் அவன் லவ் கன்ஃபெஸ் பண்ணுறான், உனக்கு புரியுதா, நீ என்ன சொன்ன, அக்செப்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க, இல்லடி எனக்குள்ளே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. 2வது இந்த தடவை நான் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த அவசரமும் படமாட்டேன், ஐ நீட் டைம் அப்படின்றத அவ சொல்லிடுறா. அந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அவள் எவ்வளோ தூரம் அவனை கேர் பண்ணி ஒவ்வொன்றையும் அவனுக்காக பார்த்து செஞ்சுருக்கான்றதை இப்போ தான் அவன் உணர்றான். அன்னைக்கு நைட்டு வீட்டில் இருக்கிற ஹீரோயினுக்கோ யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது. மழை பெய்யுதேன்னு அவ்வளோ கூட எடுத்துகிட்டு கீழே வந்து பார்க்க இது நம்ம ஹீரோ. ஹே இங்கே என்ன பண்ணுற, அதுவும் மலையில் நனைஞ்சிக்கிட்டே அப்படின்னு இவளும் அவனை கவர் பண்ணுறான். நான் இனிமேல் எல்லாமே பண்ணுறேன், நீ என்னெல்லாம் சொல்கிறியோ எல்லாமே நான் பண்ணுறேன்ற மாதிரி அவன் சொல்ல, எப்படி என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு இவ கேட்க, ஆமாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சானோ, லவ்னா எனக்கு என்னன்னு தெரியாது, பட் இனிமேல் நீ கேட்குறது எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு பேர் லவ் இல்லையே, ஒருத்தவங்க கேட்டு நம்ம அதை செய்கிறதில்ல, நமக்கே அதெல்லாம் செய்யணும்னு தோணணும். கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டுக்காம இருக்கிறதுக்கு பேர் லவ் இல்லை அப்படின்னு இவ ரொம்ப பொலாயிட்டா புரிய வைக்க ட்ரை பண்ண. அப்போ நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சதா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்படியே போயிட்டே இருந்தா உன்னை வெறுத்துடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, ஹீரோவும் அப்படியே நின்று மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் அங்கே. அண்ட் தென் அந்த கொடியாவ பக்கமே சாட்சி அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோயின் அம்மாவை மீட் பண்ணி இந்த மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். அப்போ அம்மாவும் ஏன்னு கேட்கவே இல்லை. ஏம்மா காரணம் என்னன்னு கேட்க மாட்டீங்களான்னு கேட்க, ஆஹா கண்டிப்பாக வேலிடான ஒரு காரணம் இருக்குன்றது எனக்கும் தெரியும்னு சொல்ல, ஆமாம் ஆனால் உங்களுக்கும் தான் காரணம் இருந்ததேம்மா, நீங்கள் எதுவுமே பண்ணலையேன்னு கேட்க, ஆமாம் அதுவுமே நான் ஒத்துக்கிறேன்,
ஆக்சுவலி உனக்கு தெரியுமா உன்னுடைய அப்பா மட்டும் தான் என் மேலே கத்துவார். ஆனால் வேறு யாராவது கத்துனாங்கன்னா இவரால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ அந்த விதத்தில் நான் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன்னு சொல்ல போங்கம்மா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு இவ்வளோ சொல்கிறான். சரி, இனிமேலாவது ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமா இரு. அப்புறம் உன்னுடைய அப்பாவை வெறுத்துடாத அப்படின்னு அம்மா சொல்ல, எப்படிம்மா வெறுக்காமல் இருக்கிறது, 2 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, டைம் என்னாச்சு பாருங்க, இன்னமும் காணோன்னு புலம்புறா. அப்போ அம்மாவும் பதில் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அண்ட் அப்படியே நமக்கு காட்டுறாங்க என்னன்னா, அம்மா இங்கே வர்றதுக்கு முன்னாடி அப்பாக்காக ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்திருக்காங்க. நான் கொஞ்ச நாளைக்கு என்னுடைய அக்கா வீட்டுக்கு போகிறேன், எப்போ வருவேன்னு தெரியல, ஸோ எனக்காக வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு. இதுலேருந்து என்ன புரியுது மக்களே, தட் அம்மாவும் ஃபைனலி டேக்கிங் ஃபார் கிராண்டட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக் எடுத்துக்கிறாங்க. அடுத்து இப்படியே நாட்களும் போகுது. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. ஆஃபீஸில் இருக்கும்போது ஃப்ரெண்டை பார்த்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்காக சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு தேங்க் பண்ணி அவளுக்கு கஷ்டம் கொடுத்ததுக்கு சாரி சொல்கிறான். இந்த சேஞ்சஸை பார்த்த ஃப்ரெண்டும் பரவாயில்லையே, இந்த ஒரு பிரேக்கப் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்க போல அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் இன்னைக்கு ஸ்னோஃபால் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாக்கிரதையாக போங்கன்னு நம்ம செகண்ட் ஹீரோவான பிடி சாரும் நின்று கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே ஹீரோயினும் வர, பார்த்து ஜாக்கிரதையாக போங்கன்னு ஹீரோ சொல்ல அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹேய் சாரு மேடமை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க பாருங்க டி அப்படின்னு கிண்டல் அடிச்சு சிரிக்க, போறீங்களா என்ன வேணும்னு ஹீரோ சொல்ல ஓடிடுறாங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ போய்கிட்டே இருக்கா. அவனுக்கு கால் வருது. யாருன்னா இது நம்ம ஹீரோயின். சார், நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒன்று சொல்லணும். ஆக்சுவலி நீங்கள் என் கூடவே என்னை சப்போர்ட் பண்ணி இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆனால் இன்னமும் எனக்குள்ளே உங்களுக்காண்டி ஃபீலிங்ஸ்னால் இல்லை. பட் உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்குதுன்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை உங்களுக்கு என்னை பிடிக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மேபி நான் டிசப்பாயிண்ட் ஆவேன் அப்படின்னு அவ சொல்ல, அடா இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ மறுபடியும் சொல்ல, அப்போ லாஸ்ட் டைம் நம்ம பாதியிலே விட்டு வந்த டின்னரை இன்னைக்கு முடிக்கலாமான்னு கேட்க, ஓ எஸ் கண்டிப்பாக போகலாம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வரேன்னு கேட்க, நான் ரோடுக்கு இந்த பக்கம் இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, திரும்பி பார்க்க அங்கே ஹீரோயின் நின்றுட்டுருக்கா. நீங்கள் அங்கேயே நில்லுங்க நான் க்ராஸ் பண்ணி வரேன்னு ஹீரோ சொல்லி ஃபோனை வைக்க 2 பேரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த படமும் இங்கே முடியுது. மை டியர் மக்களே, இந்த ஒரு படத்தை என்ஜாய் பண்ணீங்களா? சொல்ல போனால் இது ரொம்பவே சிம்பிளான ஒரு கதை தான். பிரேக்கப் நடக்குது, பிரேக்கப்கான காரணம் என்ன, ரியலைசேஷன் அவங்களுக்குள்ளே வருது, அண்ட் எண்டில் அக்செப்டன்ஸ். இது எல்லாத்துக்கும் மேலே லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கணுன்ற ஒரு பாடமும் நம்ம கற்றுக்குறோம். மீண்டும் நல்ல ஒரு கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.